அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். அறிவியலின் குழந்தைகள் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கடந்த 44 வருடங்களாக தமிழகத்தில் பல்வேறு வழிகளில் பொதுமக்களிடையே மாணவ மாணவிகள் ஆசிரியர் மத்தியிலும் அறிவியல் பிரச்சாரத்தில் இடைவிடாது ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அறிவியல் வெளியீட்டின் மூலமாக சாமானிய மக்கள் முதன்முறையாக சாதித்த மனிதர்கள் வரை புத்தகங்களை கொண்டு சேர்க்கும் தொடர் இயக்கத்தை தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தி வருகிறது. இந்த பொதுமக்களிடம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களின் ஆக்கப்பூர்வமான அம்சங்களை விளக்கும் நூல்கள் பாமர மக்கள் முதல் மூத்த படித்தவர்கள் வரை பல தரப்பினர்களுக்கு நிலவும் மூலப்பழக்க வழக்கங்களுக்கு எதிரான நூல்கள், அன்றாட வாழ்வில் சமையல் அறையில் ஏற்படும் அறிவியலை விளக்கும் நூல்கள், அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிப்புகள் குறித்த நூல்கள், மனிதகுல தோற்றம் வளர்ச்சி, குழந்தைகளுக்கான கதைகள், புவியியல் சமூக அறிவியல் பரிசோதனை நூல்கள் என 450க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் தமிழில் அறிவியல் பரப்புவதற்காக சில நூல்களை வெளியிட்டுள்ளது. இதில் ஒரு சில நூல்கள் பல்கலைக்கழகங்களின் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு சிறப்பான புத்தகம் வெளிவருகிறது. ஆயிஷா நடராஜன் அவரின் சிறப்பான படைப்பாக தேசிய அறிவியல் மனப்பான்மை தின வெளியீடாக வருகிறது. பெரும் பிரச்சார இயக்கத்திற்காக தயாரிப்பிற்காக அறிவியலில் குழந்தைகள் புத்தகம் உருவாகியுள்ளது. தேசிய அறிவியல் மனப்பான்மை தினத்திற்கான பிரச்சாரத்திற்கு இந்த புத்தகம் நல்ல வடிவம் மிக சிறப்பாக பரவலாக பயன்படுத்துவோம். ஒரு புத்தகம் வழியாக என்னவெல்லாம் குழந்தைகளிடையே கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அறிவியல் வெளியீடுகளில் ஆயிஷா நடராஜன் அவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கினை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். சிறப்பு மிகுந்த பல்வேறு புத்தகங்கள் அறிவியல் வெளியீடாக வெளிவந்துள்ளன. குறிப்பாக ஆயிஷா நடராஜன் அவர்கள் எங்கள் தேசம் எல்லோருக்குமான தேசம் எனும் நாடு தழுவிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக தயாரித்த எங்கள் தேசம் என்னும் புத்தகம் லட்சக்கணக்கான பிரதிகள் மாநிலம் முழுவதும் கடைக்கோடி கிராமம் வரை சென்று சேர்ந்துள்ளது. ஆயிரக்கணக்கான இடங்களில் வாசிப்பு நிகழ்வு நடைபெற்றன. 2021ஆம் ஆண்டு சுதந்திர தின நிகழ்வில் முக்கிய நிகழ்வாக மாறியது எங்கள் தேசம் வாசிப்பு இயக்கம். அடுத்து மிக முக்கியமான புத்தகம் அறிவியல் தேசம் எங்கள் தேசம் படைப்பின் அடுத்த பகுதியாக தமிழுக்கு பெருமை சேர்த்தது. குறுகிய காலத்தில் பல பதிப்புகள் கண்டுள்ளது. அறிவியல் தேசம் நமது தேசம் அறிவியல் தேசம் என உறக்கச் சொல்லும் வெளியீடாக ஏராளமான தரவுகளோடு தகவல்களோடு வெளிவந்து அறிவியல் வெளியீடுகளுக்கு பெருமை சேர்த்தது. அறிவியல் படைப்புகளில் அறிவியல் உரைகளில் தொடர்ந்து மிகச்சிறந்த பங்களிப்பினை வழங்கி வருகிறது நமது ஆயிஷா நடராஜன் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுக்கள். நல்ல தரமான நூல்களை சமூக பார்வையோடு எழுதும் எழுத்தாளர்களுக்கும் அறிவியல் வெளியீடு நூல்களை தொடர்ந்து மக்களிடையே கொண்டு செல்லும் அறிவியல் இயக்க ஆர்வலருக்கும் அறிவியல் வெளியீடு உபக்குழு பொறுப்பாளர்களுக்கும் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் வாசக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கி கொள்கின்றோம். நாங்கள் வாசிப்பை நேசிப்பதற்கும் சுவாசிப்பதற்கும் புதிய பாதையில் புத்தகங்களின் வெளிச்சத்தில் புத்துணர்வோடு பயணிப்போம். மீண்டும் ஒரு முறை அறிவியலின் குழந்தைகள் எனும் இந்த நூலினை பெருமையோடு குழந்தைகளின் வாசிப்பிற்கு சமர்ப்பிக்கின்றோம். அன்புடன் மாநில பொதுச் செயலாளராக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் MS முகமது பாஷா அவர்கள் அன்புடன் சொல்லக்கூடிய முன்னுரை இது. முதலாம் பாகத்தில் காசிம் தன் நண்பன் ஜோ காணாமல் போனதிலிருந்து ரொம்ப தனிமையாக இருந்தான். அவன் அந்த மாதிரி உணர்ந்து கொண்டிருக்கும்போது ஜோ என்னும் ஜோசப்பின் தந்தை ஒரு அரசாங்க அதிகாரி, காசிமின் அம்மா ஒரு பள்ளிக்கூட ஆசிரியை. அவனுடைய அப்பா அயல் நாட்டில் வேலை பார்க்கின்றார். துபாயில் அவர் ஒரு கார் ஓட்டுநர். ஜோ காணாமல் போய் இன்றோடு 9 நாட்கள் ஆகிவிட்டது. எப்போதும் தன் நண்பனோடு சுற்றி கொண்டிருக்கும் அவன் காசிம் இல்லாமல் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கின்றான். பள்ளி விட்ட பிறகும் ஒரு 7ஆம் வகுப்பு பையனான காசிம் கொஞ்ச நேரம் பள்ளி மைதானத்தை சும்மா சுற்றி கொண்டிருப்பான். ஜோ இருந்தவரையில் அவர்கள் கேட்ச் விளையாடுவார்கள். ஆனால் அது அவர்களது பிடித்தமான விளையாட்டு அல்ல. பெரும்பாலும் இருவரும் சேர்ந்தே இருப்பார்கள். காலியான எதிர் வீட்டில் இப்போது யாரும் இல்லை. ஜோவின் ஞாபகங்களின் ஊடாக காசிம் அந்த வீட்டு காம்பவுண்ட் சுவரில் பந்தை அடித்து பிடித்து ஆடுகிறான். ஜோவை தேடி குடும்பமே அலைந்து திரிகிறது. பள்ளிக்கூடம் ரொம்ப பழசாயிருக்கிறது. ஆனால் ஒரு புதிய கட்டிடம் கட்டப்பட்டு ஏறக்குறைய நிறைவடையும் தருவாயில் இருந்தது. இறுதியாக பூச்சி வேலை பிறகு வண்ணம் தீட்டுவார்கள் போல் தெரிகிறது. இப்போதுதான் தன் வாழ்நாளில் முதன்முறையாக காசிம் ஒரு முழு கட்டிடமும் கட்டப்படுவதை படிப்படியாக பார்க்கின்றான்.
முதலில் பெரிய குழிகள் வெட்டினார்கள். கீழிருந்து அதில் கம்பிகள் கட்டினார்கள். கலவை போட்டார்கள். அதற்கு பெயர் அஸ்திவாரம். 4 பக்கமும் தூண்கள் போல் வான் நோக்கி கலவை. அதற்கும் பீம் என்று பெயர். இதெல்லாம் வேறு யாருக்கும் தெரியாது. காசிம் பள்ளி நேரம் போக தனக்கு கிடைத்த நேரத்தில் கட்டிட வேலை இடத்திற்கு போய்விடுவான். ஜோவின் பிரிவை மறந்து அங்கே வேடிக்கை மற்றும் சொல் வேட்டை. 2 பீம்களுக்கு நடுவே சுவர் எழுகிறது. கொத்தனார் அண்ணன் பெயர் கூட அவனுக்கு தெரியும். ஒரு கட்டிட நிபுணர் வைத்திருக்கும் கருவிகளின் பெயர்கள் தெரியுமா உங்களுக்கு? அவன் அறிவான். ஒருவேளை செங்கல், சிமெண்ட், மணல், ஜல்லி இது போன்ற சொற்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் மட்டப்பலகை தெரியுமா? பூசு கரண்டி என்னும் ஸ்பேடு கரண்டியை தெரியுமா? இதெல்லாம் காசிமுக்கு தெரியும். அவனுக்கு சென்ட்ரிங், அண்ணாச்சி பயன்படுத்தும் ஆணைகளின் விதவிதமான பெயர்கள் கூட தெரியும். சாரங்கள் போடுவது, பே எனப்படும் கிடைமட்டம், செங்குத்து எனும் பீம் மட்டம், பார்க்க ஒரு ரப்பர் குழாயில் தண்ணீர் நிரப்பி கட்டுமான தள அளப்பான், கீழிருந்து பொருட்களை மேலே உள்ள தளத்திற்கு எடுத்துச் செல்ல ஒரு வினோத தூக்கியுள்ளது, கிணற்றில் நீர் இறைக்கும் கப்பியை பயன்படுத்துகிறார்கள். மேலே உள்ள சொற்கள் அனைத்தையும் அவன் வேட்டையாடினான். அவன் ஒரு சொல் வேட்டையாளன். நண்பன் ஜோவும் ஒரு சொல் வேட்டையாளன். காசிம் ஒரு நோட்டு வைத்திருக்கிறான். வேட்டையாடப்படும் புதிய சொற்களை அதை எழுதி வைத்து கொள்வான். ஜோ இருந்தவரை இருவருமாக சொற்களை வைத்து அது என்ன விளையாடுவார்கள். ஜோவும் காசிமும் விளையாடிய ஏனைய விளையாட்டுகளுக்கும் பெயர் உண்டு. சொன்னால் அது அசந்து விடுவீர்கள் நீங்கள். அவர்கள் சொல் வேட்டையாளர்கள். கட்டிட வேலை சொற்களை அறிந்து சேகரித்தது போலவே காசிமும் தன் நண்பன் ஜோவுடன் இணைந்து விடுமுறை நாட்களில் ஒவ்வொரு இடமாக சென்று விடுவான். நாயர் பட்டறை. அது ஊரின் கடைத்தெருவில் ஒரு மூலையில் இருந்தது. அங்கே கதவு முதல் மேஜை வரை இரும்பு பொருட்கள், கேட், சட்டங்கள் என்று செய்கிறார்கள். அங்கு சென்று எப்படியோ நட்பாகி அங்கிருந்து அந்த பட்டறை ஆட்கள் பயன்படுத்தும் சொற்களை நண்பர்கள் வேட்டையாடுவார்கள். வெல்டிங் என்றால் பற்ற வைத்தல், மின்சார ஆர்க், வாய்ச்சுடர், மீயொலி ஈயம் இப்படி சொற்கள் ஆகப்பட்டன. பிறகு அவர்கள் இடமிடமாக செல்வார்கள். சொல் வேட்டைதான் அவர்களுக்கு பிடித்தமான விளையாட்டு. சலீம்பாயின் கசாப்பு கடையில் கூட அவரது தொழிலுக்கான சொற்களை ஒரு நாள் அவர்கள் சேகரித்தார்கள். அவரிடம் 6 வகை கத்திகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு பெயர்கள். அங்கே மட்டம் என்பதன் அர்த்தம் வேறு, அங்கே பலகை என்பதன் மரம் அல்ல. அவர்கள் உணவு விடுதி ஒன்றை ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேர்வு செய்தார்கள். பீமவிலாஸ். அங்கே அவர்கள் இருவரும் ஹோட்டல் சமையல் கட்டில் சொல் வேட்டை ஆடினார்கள். விதவிதமான சமையல், விதவிதமான உணவுப் பொருட்கள், விதவிதமான சொற்கள், உணவில் போடப்படும் தானியங்களின் பெயர்கள், பொருட்கள், பாத்திர பண்டம். அங்கே அடுப்புகளுக்கு கூட பல வகை பெயர்கள் இருந்தன. அன்றுதான் ஜோ காணாமல் போனான். அங்கேதான் காசிம் ஒரு சிறு தவறு செய்தான். உணவு விடுதியிலிருந்து திரும்பும்போது லேசாக இருட்டிவிட்டது. அவர்கள் சுடுகாட்டின் வழியே கடந்து சென்றார்கள். கல்லறை சொற்கள் என்றான் காசிம். அவ்வளவுதான். அவர்கள் உள்ளே இருந்தார்கள். மண்வெட்டி, சுத்தி, கடப்பாறை இவற்றுடன் துலா போன்ற சொற்களை அவர்கள் சேகரித்தார்கள். வாடை, பிணமேடை, எரிவிறகு, வரட்டி என்ற சொற்களை அவர்கள் வேட்டையாட முடிந்தது. இருள் சூழ்ந்தது தெரியாமல் அவர்கள் சொல் வேட்டையில் இறங்கிட சவப்பெட்டி, சவ ஆடை, எரியூட்டு மேடை என கிடைத்த சொற்களின் ஊடாக ஒரு பாதி கட்டப்பட்ட கட்டிடத்தை கண்டார்கள். பாதியில் நின்ற கட்டிடத்தின் பின்புறம் சென்றான் ஜோ. எப்போதும் அவர்கள் இப்படி விளையாடுவதுண்டு. எப்போதும் முன்புறமாக காசிமும் கட்டிடத்தின் பின்புறமாக ஜோவும் ஓடுவார்கள். எதிரெதிரே அவர்கள் சந்திக்க வேண்டும். இதோ வந்து விடுவான் ஜோ என்று காசிம் 2 சுற்று வந்த பின்னும் ஜோ வரவில்லை. எங்கே போனான் ஜோ? சுற்றிலும் பலமுறை பலவாறு தேடினான் காசிம். பிறகு நெஞ்சு படபடக்க அந்த கட்டிடத்தின் உள்ளே போக முயற்சி செய்தான். வௌவால்கள் பறந்தன. இது நடந்து 9 நாட்களாகிவிட்டது. பிறகு ஜோ வீட்டிலும் இல்லை. எங்கே போனான்? அவன் எங்கேயும் இல்லை. இவ்வளவு தைரியமாக சிறுவர்கள் சுடுகாட்டுக்கு செல்வார்களா? ராத்திரியும் பகலும் சொல் வேட்டையாளர்கள் செல்வார்களா? தான் இருப்பது நிலமோ கடலோ மழையோ சொல் வேட்டையாளர்கள் கண்ணில் காதில் சொற்கள் சிக்கும் வரை விடமாட்டார்கள். அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்வார்கள். இப்படி யோசித்தபடி பள்ளி கேட் வரை வந்த காசிம் அங்கே தன் அம்மா நிற்பதை கண்டான்.
அம்மா வேறு ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். வீட்டிலிருந்து அவனது பள்ளிக்கே அவர் வந்திருக்கிறார் என்றால் நேரமாகிவிட்டது என்று அர்த்தம். தம்பி, உங்களிடம் ஜோசப் சம்பந்தமான சில கேள்விகள் கேட்கணும். அம்மா அருகே நின்றிருந்தார் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். மிகவும் வேதனையான ஒரு விஷயம் உண்டு. ஊரே நம்பியது ஜோவை பேய் கொண்டு போய்விட்டதென்று. சுடுகாட்டிற்கு போனால் பேயும் பிசாசும் உங்களை சும்மா விடுமா? நண்பனை பேய்களிடம் பறிகொடுத்தவன் என்று காசிமை பேசாதவர்களே இல்லை. வா காசிம், தர்காவுக்கு சென்று உனக்கு ஓதிவிட வேண்டும். அம்மாவும் நம்புகிறார். ஜோ வீட்டில் ஜெப கூட்டம். கோவில் பூசாரிகள் சாமி வந்து ஆடி பேய் ஓட்டுவதை ஊரில் பார்க்க முடிந்தது. காவல்துறை கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் காசிம் பொறுமையோடு பதில் சொன்னான். எப்படியாவது நண்பனை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று அவர்களிடம் காசிம் அழாத குறையாய் கெஞ்சினான். ஜோ காணாமல் போன 13ஆம் நாள் மதியம் அவர்களது அறிவியல் ஆசிரியர் முருகானந்தம் சார் சொன்னார், காசிம், மாலையில் என் வீட்டிற்கு வா. அவன் உடனே ஒப்புக்கொண்டான். ஆனால் முகவரியை வாங்க மறந்தான். முகவரி என்னும் சொல்லை நினைத்தவுடன் நண்பன் ஜோவின் ஞாபகம் வந்துவிட்டது. ஜோ 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 என்று அவனை நினைக்காத நாளில்லை, நிமிடமில்லை. சொல் வேட்டையாளர்களான அவர்கள் தபால் நிலையம் சென்றதை காசிம் எப்படி மறப்பான்? அங்கே அவர்கள் பல சொற்களை வேட்டையாடினார்கள். முகவாரி, பட்டுவாடா, தபால் பெட்டி, தபால் பெட்டி எண், விரைவு தபால், அஞ்சல் குறியீட்டு எண், முத்திரை, தபால் வில்லை, தபால் தலை என்று 30க்கும் மேற்பட்ட சொற்கள் கிடைத்தன. உங்களுக்கு அஞ்சல் குறியீட்டு எண் ஏன் 6 இலக்கங்கள் கொண்டுள்ளது என்று தெரியுமா? காசிமுக்கு தெரியும். முதல் 3 இலக்கம் அஞ்சல் நிர்வாக மாவட்டம் என்னும் புவியியல் பகுதியை குறிக்கும். 4வது இலக்கம் வரிசைப்படுத்தப்படும் மாவட்டத்தின் பட்டுவாடா அலுவலகம் அமைந்துள்ள வழியை குறிக்கும். கடைசி 2 இலக்கங்கள் வரிசைப்படுத்தும் மாவட்ட பகுதியில் தபால் பட்டுவாடா அலுவலகத்தை 01 முதல் தொடங்கும் எண் குறியீட்டால் நிரப்பப்படும். பிறகு பல நாட்களுக்கு ஜோவுடன் காசிம் தபால் குறியீட்டு எண் விளையாட்டை விளையாடினான். அப்படி அவர்கள் விளையாடிய பொழுது வகுப்பறையில் 2-3 பெஞ்ச் மாணவர்களும் இணைந்து கொண்டார்கள். விதவிதமாக அவர்கள் வகுப்பில் மாணவர்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மாணவி என்றால் காசிம் சற்றே பதறுவான். ஜோவுக்கும் அந்த மாணவி என்றால் சற்றே கலக்கம்தான். அவர்கள் பள்ளியில் உள்ள துளிர் அறிவியல் கழகத்திலும் அவள் வந்துவிட்டால் நிலைமையே மாறிவிடும். சொல் வேட்டையாளர்களான ஜோவும் காசிமும் கூட அமைதியாகி விடுவார்கள். அவள் பெயர்தான் சாய் என்னும் சாய் பல்லவி. நண்பர்கள் அவளுக்கு குச்சி மிட்டாய் என்று பட்ட பெயர் வைத்திருந்தனர். அத்தனை ஒல்லி. பள்ளியில் பெரும்பாலும் எல்லாருக்குமே பட்ட பெயர் உண்டு. தவிர அவள் கவன்காரி. ஒவ்வொருத்தரும் விதவிதமான கையில் ஏதாவது வைத்திருப்பது பொதுவாகவே மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்புடையதுதான். சிலர் எப்போதும் பந்தோடு இருப்பார்கள். சிலர் சுழல்கின்ற நூல்பட்டையை வைத்திருப்பார்கள். சில பேருடைய சட்டை பாக்கெட்டுகளில் கோலி உருண்டை இருக்கும். ஆனால் சாய் பல்லவி எப்போதும் கவட்டா பெல்ட் எனப்படும் கல் வைத்து அவரை இழுத்தடிக்கும் கவன் வைத்திருப்பாள். எங்கே சென்றாலும் பாதுகாப்பு ஆயுதம் என்று அதனை அவள் அழைப்பாள். அழைக்கவும் செய்தாள், அழைத்தாள். ஆனால் சாய் பல்லவி கேள்வி சேகரிப்பாளராகவே இருந்தாள். உதாரணமாக அந்த அஞ்சல் விளையாட்டின் குறுக்கே புகுந்த அன்று அவள், யாருக்கு தெரியும், நம் நாட்டில் அஞ்சல் குறியீட்டு எண் எப்போது நடைமுறைக்கு வந்தது என்னும் கேள்வியை சேர்த்து வேடிக்கை பார்த்தார். பதில் யாருக்குமே தெரியவில்லை. ஜோ மகா தைரியமாக சமூக அறிவியல் ஆசிரியர் தனசேகர் சாரிடம் அதை எழுந்து கேட்டான். அவரும் தன் கைபேசியில் தட்டச்சு செய்து 1972 ஆகஸ்ட் 15 என்று பதிலளித்தார். கேள்வி விஷயத்தில் இதுதான் சிக்கல். நீங்கள் பதிலை கண்டு சொன்னவுடன் அவை வீரியம் குறைந்து சரண்டராகி மறைந்துவிடும். புஷ். உதாரணமாக அறிவியல் ஆசிரியர் முருகானந்தம் சாரிடம் வீடு எங்கே உள்ளது என்பது தான் தற்போதைய கேள்வி. காசிம் அவரது வீட்டை கண்டுபிடித்து விட்டால் அத்தோடு அந்த கேள்வி புஷ். இதுதான் காசிமுக்கும் புரியாத விஷயம். வெறும் கேள்விகளால் ஆன வினாத்தாள்களை பள்ளிகளில் பரீட்சையில் தருகிறார்கள். இந்த கேள்விக்கான விடைகளை ஏற்கனவே மனிதர்கள் அறிவார்கள். இதற்கு பதிலாக இனிதான் விடை தெரிய வேண்டும் என்கின்ற கேள்விகளை கேட்கலாம் அல்லவா? இப்படி ஜோவுடன் காசிம் விவாதிப்பதும் உண்டு. ஜோவுடன் மட்டுமல்ல, அந்த விவாதம், கலந்துரையாடல், உரையாய்வு, சமர்ப்பித்தல், இந்த சொற்களையெல்லாம் காசிமின் நினைவில் நிழலாட வைக்கும் அவர்களின் பள்ளியின் துளிர் இல்லம் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு அறிவியல் கழகம்.
தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் 2 மேடம்கள் அங்கே வருவார்கள். சரளா மேடம், பாக்கியம் டீச்சர் இருவரும் தான் ஒருங்கிணைப்பாளர்கள். அறிவியல் ஆசிரியர் முருகானந்தம் சார் தான் பொறுப்பு ஆசிரியர். ஜோவும் காசிமும் சொல்வேட்டை தீவிரமாக நடத்துவார்கள். எப்போதும் ஜோ தான் கூட்டங்களை வழிநடத்துவான். ஜோ இல்லாத முதல் கூட்டம் இன்று மதியம் நடந்தது. அந்த குச்சி மிட்டாய் சாய் பல்லவியின் கேள்வி மழையால் அவர்கள் திக்குமுக்காடி போனார்கள். பேய் படங்களை, பேய் சீரியல்களை மக்கள் விரும்பி பார்ப்பது ஏன்? அவள் கேட்டாள். சாமி வந்து சிலர் ஆடுவது ஏன்? சரளா மேடம் சொன்ன பதிலால் காசிம் முக்கியமான 4 சொற்களை வேட்டையாடி இருந்தான். அட்ரினால், ஹைப்போதலாமஸ், பிப்புள் சுரப்பி, செரட்டோனின். மது அருந்தியவர்களை பார்த்திருக்கிறீர்களா? அவர்களால் நிலையாக நிற்க முடியாது. ஆடிக்கொண்டிருப்பார்கள். மூளையின் ஹைப்போதாலாமஸ் பகுதியில் மது மரத்து போக வைக்கிறது. பேய்ப்படம், கதை, சாமி வருவது என மனிதனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உணரவோ, பார்க்கவோ, வசிக்கவோ, நம்பவோ செய்கின்ற பொழுது மது அருந்துபவரின் நிலை நமக்கு ஏற்படும். நமது அட்ரினலால் சுரப்பி அதிகம் தூண்டப்படுகிறது. அது அச்சத்தை தரும். மேலும் மூளையின் ஹைப்போதாலமஸ் அதிகம் உயிர்க்கும். பைனில் சுரப்பி மூலம் செரட்டோனின் சுரக்கிறது. அதனால் சாமி வந்தவர்கள் என்பவரால் நேராக நிற்க முடியாது, தள்ளாடுவார்கள். ஒரு கிரிக்கெட் விளையாட்டை நேரில் பார்க்கும் போதும் ஏறக்குறைய அதே தான் நடக்கும். இதன் மூலம் மனதிற்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது என்றார் சரளா மேடம். ஆனால் சாய் பல்லவி அதோடு விடவில்லையே. பேய்கள் பற்றிய நம்பிக்கை மனிதருக்கு இப்போதிலிருந்து ஏற்பட்டது என்ற அடுத்த கேள்வியை எடுத்து விட்டார். பரிணாமவியலின் உயிரி தப்புகின்ற அம்சங்களில் ஒன்றுதான் பேய் நம்பிக்கை. தன்னை சுற்றி நடப்பவற்றை தன்னால் விளக்க முடியாத போதும், போதிய புரிதல் இல்லாத போதும், அறிவியல் அறிவு இல்லாத காலகட்டத்தில் ஏதாவது தனக்கே மீறிய ஒன்றின் கட்டுப்பாட்டில் அவை நடப்பதாக மனிதர்கள் நம்பினர் என்று பதிலளித்தார் பாக்கியம் டீச்சர். ஜோ இருந்திருந்தால் அபூர்வ சொல் வீச்சால் அசத்தி இருப்பான். அவனது வெற்றிடம் அனைத்தையும் பேய் ஆக்கிரமித்து கொண்டது. அறிவியல் ஆசிரியர் முருகானந்தம் சார் வீடு பள்ளி இருக்கும் வீதிக்கு 2 தெருக்கள் தள்ளி 3 மாடி கட்டிடத்தின் முதல் மாடியில் இருந்தது. அபூர்வ சொற்கள் என்று சோவிடம் ஒரு கலெக்ஷன் உண்டு. எல்லாமே அறிவியல் சொற்கள் தான். அவற்றில் ஒன்றுதான் ஆவியாதல். மேலும் கதிர்வீச்சு, எதிர்வினை ஆற்றி, உருகுநிலை என்று பிரிந்து பிறகு சைட்டோகனேசிஸ், சைக்கோகனேசிஸ் என்ற சொற்களும் வரும். சைட்டோகனேசிஸ் என்றால் உயிர்நனவின் பிரிவின் போது கருவில் தனித்துவமான மகள் செல்களை உருவாக்கும். சைட்டோபிளாசமின் இயக்கத்தை அது குறிக்கிறது. அதே போல யூகாரியோட் என்கின்ற ஒரு சொல் உண்டு. சொல் வேட்டையாளர்கள் உடனே சொல்லி விடுவார்கள். இதன் உள்ளே 2 சொற்கள் உள்ளன. யூ கிரேக்க மொழியில் உண்மையானது என்ற அர்த்தம். கேரியோட் என்றால் உயிரி. உயிருள்ளவையா உயிரற்றவையா என்பதை அறிய யூகோரியட் என்னும் பதத்தை பயன்படுத்துகிறார்கள். சில சமயம் சைக் என்கின்ற சொல் கிடைக்கும். சில மிக சிறிய சொல்தானே என்று இலக்காரமாக நினைத்துவிட நீங்கள் கூடாது. முட்டையின் மஞ்சள் கருதான் இந்த சைக். அப்புறம் வெள்ளி நைட்ரேட் என்னும் சொல், அது இரவில் ஒளிரும் சேர்மமாகும். ஆனால் காசிமின் சொல்வேட்டை நோட்டு நண்பன் ஜோவிடம் உள்ளது. அன்று சுடுகாட்டில் பாழடைந்த கட்டடம் நோக்கி சுற்றி வரச் சென்றபோது காசிமிடமிருந்து ஜோ அதை எதேச்சையாக வாங்கி கொண்டான். எனவே காணாமல் போனது ஜோ மட்டுமல்ல, காசிமின் சொல்வேட்டை நோட்டும் தான். ஆனால் காளியாத்தா கோயில் பூசாரிக்கு சாமி வந்து அவன் 4 பேய்கள் ஜோவை தூக்கிச் சென்றதாக குறி சொன்னாராம். இப்படி பலவாறு பீதியை கிளப்புகிறார்கள். தன்னால் தான் தனது நண்பன் காணாமல் போனான் என்பது காசிமை மிகவும் பாதித்தது. ஆனால் அது அவனுக்கு தெரியவில்லை. வகுப்பறைக்குள் எந்த ஆசிரியர் நுழைந்தாலும் பாடத்தில் அவனுக்கு கவனமில்லை. மாறாக அதே ஆசிரியர் முன் நாட்களில் வந்திருந்த போது ஜோ இதை செய்தான், அதை செய்தான் என்று சிந்தனை முழுதும் ஜோ சாதாரணமாக ஆசிரியர் எதை பாடமாக நடத்தினாலும் புதிய சொற்களை தேடி தேடி வேட்டையாடும் காசிம் அதிலும் ஆர்வம் இழந்தான். இன்று ஒரே ஒரு சொல்தான் அவனை உலுக்கி கொண்டிருக்கிறது. ஆவியாதல், ஆவியாதல், ஆவியாதல். இப்போது மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்கின்றான். அறிவியலில் ஆவியாதல் என்பது ஒரு திரவம் அதிக கொதிநிலையில் வாயுவாக மாறுவதை குறிக்கிறதல்லவா? சுடுகாட்டில் ஆவி இருக்கும், அது மனிதனை பிடிக்கும் என்பது உண்மையா? ஆவி, பேய் எந்த உருவத்தில் இருக்கும்? சினிமா போல வெண்ணிற புகையா இது? அதனால் எப்படி ஜோவை இழுத்து செல்ல முடியும்?
காசிமுக்கு மயக்கமே வரும் போல இருந்தது. ஹலோ காசிம் என்னும் குரலை கேட்டு நிமிர்ந்தான். அறிவியல் ஆசிரியர் நின்று கொண்டிருந்தார். குட் ஈவினிங் சார் என்றான் காசிம். தேனி அருந்துவாயா என்றார் ஆசிரியர். வழக்கம் போல் அவர் கையில் ஒரு புத்தகம் இருந்தது. எழுத்து மேஜைக்கு பின்னால் இருந்தார். சுவரில் அறிவியலாளர்கள் படங்கள், ஒரு மேஜை கணினி. காணாமல் போன உன் நண்பன் ஜோ இன்னமும் கிடைக்கவில்லை. அன்று நடந்தது என்ன என்பதை நீ எனக்கு முழுமையாக கூற வேண்டும். இனியும் பொறுக்க முடியாது காசிம் என்றார் சட்டென்று. அவர் பேச்சில் பரபரப்பு. கடைசியாக நீ அவனை தவறவிட்ட அதே இடத்திற்கு போகிறோம், வருகிறாயா என்று கேட்டார். அத்தோடு அவர் சட்டென்று எழுந்து நின்றார். சுடுகாடு நோக்கி அவர்கள் நடந்தார்கள். போகும் வழியில் அவருக்கு எல்லாவற்றையும் விவரித்தான் காசிம். அறிவியல் ஆசிரியர் நெடிதுயர்ந்த தோற்றம் கொண்டவர். குரல் கம்பீரமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆய்வு உபகரணம் இல்லாமல் அவர் வகுப்படுத்த அவன் பார்த்ததே இல்லை. அன்று தைரியமாக சுடுகாட்டுக்கு இரவிலும் நண்பன் ஜோவோடு சென்ற அவன் இன்று மிகுந்த அச்சத்தில் நடுங்கி கலங்கியபடி நடந்தான். இத்தனைக்கு மாலை பொழுது ஆசிரியரின் கையை மெல்ல பற்றி கொண்டான் காசிம். ஜோவுக்கு என்ன ஆகியிருக்கும்? ஜோவின் அம்மா கதறி கதறி அழுவதை ஜோவின் அப்பா அவனை நீ நினைத்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்று கூறி உண்மையை சொல், என்ன நடந்தது என்று மிரட்டியதையும் அவன் மறக்கவே மாட்டான். அந்த வினாடியில் என்ன நடந்தது அதை அவன் அறியவில்லையே. எல்லோரும் ஜோவுக்காக கதறுவதை பார்த்த பொழுது தன்னை பேய்கள் தூக்கி சென்று ஜோவை விட்டிருக்க கூடாதா என்று கூட அவன் நினைத்தான். ஒரு சிறுவனை பேய்கள் பிடித்து கொண்டு போய்விட்டதாக பத்திரிகைகள், டிவி, யூடியூப் என்று ஏக ரகளை. குறிப்பாக ஜோவின் பெற்றோர்களை பத்திரிகையாளர்கள் அணுகிய பொழுது அவர்களின் வலையில் காசிமும் சிக்கினார். நடந்ததை திரும்ப திரும்ப சொல்லி அவனுக்கே வெறுத்து விட்டது. ஜோவை பேய்கள் பிடித்து போகவில்லை என்றால் காவல்துறையால் கூட அவனை கண்டுபிடிக்க முடியாதது ஏன்? ஜோவிற்கு வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பள்ளியில் ஆசிரியர்கள் தொல்லை கொடுத்தார்களா? அல்லது பாம்பு கடித்ததா? சுடுகாட்டில் வேறு ஏதாவது விலங்குகள் இழுத்துச் சென்றதா? விதவிதமான பேய் படங்கள் நடுவே காசிமும் ஜோவும் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு எழுதி தள்ளினார்கள் பத்திரிகையாளர்கள். இதற்கிடையே சுடுகாட்டில் 2 பேய் போனது, 4 பேய் பார்த்தேன் என்றெல்லாம் ஊரில் அவரவர் பீதியை கிளப்பினார்கள். காசிமும் ஆசிரியரும் சுடுகாட்டின் பெரிய கேட் எதிரே நின்றார்கள். அன்று அந்த பெரிய இரும்பு கேட்டை தன் நண்பன் ஜோவுடன் காசிம் அசால்ட்டா ஏறி குதித்தான். இன்று அங்கே அவன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அப்போது ஆசிரியரின் கைபேசி அழைத்தது. அங்கிருந்த அமைதியில் காசிமுக்கு உடல் தூக்கி வாரி போட்டது. ஊரிலிருந்து என் மைத்துனர் வந்திருக்கிறார் காசிம், நான் வீட்டுக்கு போக வேண்டும். நீயும் வீட்டுக்கு போ, நாம் நாளைக்கு வருவோம் என்றார் அறிவியல் ஆசிரியர் முருகானந்தம் சார். பத்திரமா போப்பா என்றார். சரிங்க சார் என்றான். இருவரும் கொஞ்ச தூரம் சேர்ந்து நடந்தனர். பிறகு காசிம் தனியே ஒரு திருப்பத்தில் தன் வீடு நோக்கி நடந்தான். இப்போது காசிம் நடந்து சென்ற அந்த சாலையில் 6 மாதங்களுக்கு முன் தார்ச்சாலை அமைத்த நாளை நினைத்து பார்த்தான் அவன். சொல் வேட்டையாளர்களான அவனும் ஜோவும் தார்ச்சாலை அமைத்தவர்களோடு பேச்சு கொடுத்து சாலை போடுவதன் 23 அடிப்படை சொற்களை வேட்டையாடி திரட்டினார்கள். கொதிடின், கட்டித்தார், உருக்குத்தார், 1.5 ஜல்லி, பொடி ஜல்லி, ரப்பர் கால், ரோடு அழுத்தி என்னும் ரோடு இன்ஜின், இப்படியெல்லாம் பல சொற்கள் கிடைத்தன. காசிம் ஒரு நிமிடம் அப்படியே நின்றான். என்ன நினைத்தானோ திரும்ப மடமடவென்று வந்த வழியே நடந்தான். சுடுகாட்டை நோக்கி அவனையும் அறியாமல் அவனுடைய கால்கள் ஓடின. நண்பன் ஜோ உள்ளே இருந்து அவனை அழைப்பது போல் உணர்ந்தான். இடுகாட்டின் வாயில் பெரிய இரும்பு கேட் கதவின் அருகே ஒரே மடக்கில் ஏறி குதித்தான். கல்லறைகளை, மேடைகள் என யாவற்றையும் கடந்த அந்த அரைகுறை கட்டடம் நோக்கி ஓடினான். அங்குலம் அங்குலமாக அந்த இடத்தை தேடுவது என்று காசிம் முடிவு செய்தான். அவனுக்குள் இருந்த சொல் வேட்டையாளர்கள் விழித்து கொண்டிருக்க வேண்டும். பரேடோலியா என்ற ஒரு சொல். ஏனோ அந்த சொல் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது. பரேடோலியா ஒரு மருத்துவரின் சிகிச்சை மையத்திலிருந்து ஜோவும் அவனும் சேகரித்த சொற்கள். மருத்துவரின் உபகரணங்கள்: ஸ்ட்ரிஞ்ச் முதல் பிளாஸ்திரி, இதய துடிப்பு அளப்பான், இரத்த கொதிப்பு பரிசோதனை செய்யும் ஸ்பிக்மோமானோமீட்டர், உடல் வெப்பமானி என பல சொற்களை அன்று அவர்கள் வேட்டையாடினார்கள். பரேடோலியா சீரற்ற இலகிய மன உணர்வுகளின் வடிவங்களை காணும் பேய்களை கண்டதாக நம்புகின்ற மனிதர்களை குறிக்கும் மருத்துவ சொல்.
நண்பர்கள் அந்த மருத்துவ சிகிச்சை மையம் சென்றபொழுது அன்று தன்னை பேய் பிடித்ததாக நம்பிய ஒரு சிறுமியை பற்றி எழுதும்போது பரேடோலியா என்று மருத்துவர் எழுதினார். காசிமும் ஜோவும் உலகின் பிரம்மாண்டமான சொல் வேட்டையாளர்கள். தான் எதிர்கொள்ளும் யாவற்றுக்கும் அவர்கள் பெயரிடுவார்கள். ஒரு சொல் வேட்டையாளன் இவ்வுலகிற்கு பெயரிடுதல் மூலம்தான் இருப்பதை உறுதி செய்கின்றான். சொந்தமாக பெயரிடாமல் அவனுக்காக எதையுமே ஏற்க முடியாது. மனிதன் இப்பூ உலகின் கட்டுப்பாட்டை தனது ஆளுகைக்கு கொண்டு வந்தான். தொடக்கத்தில் ஆதி மனிதன் எதற்கெடுத்தாலும் அஞ்சினான். பின் ஒவ்வொரு பொருளாக அவன் கண்டான். ஒவ்வொரு உயிரியாக, ஒவ்வொரு சம்பவமாக, ஒவ்வொரு இடமாக அவன் பெயரிட்டான். முதலில் சொல் கண்டுபிடிப்பாளனாகி பிறகு சொல் வேட்டையாளனாகி உலகத்தை வென்றான் மனிதன். ஆகா, சுடுகாட்டில் இப்போது காசிம் சுற்றிலும் தேடினான். ஒரு இடத்தில் பாதை இரண்டாக பிரிந்தது. மத்தியில் ஒரு மரம், கருங்காலி மரம். சுடுகாட்டில் பொதுவாக இருக்கும் மரங்கள் சொல் வேட்டையாளன் அறிந்த முன்பே வேட்டையாடப்பட்டதையாக இருக்கும். கருங்காலி, வேப்பம், பனை, ஆலம் மற்றும் கருவேலம். காசிம் செருப்பை கலட்டி போட்டு விட்டு கருங்காலி மரத்தில் மடமடமடவென்று ஏறினான். ஓரளவு மேலே போன பிறகு சுற்றிலும் பார்த்து விட்டான். அவனது வலப்புறம் ஒரு உடல் எரிமேடையின் மீது எரிந்தபடி புகைவிட்டது. அப்போதுதான் சற்று நேரத்தில் முன் மனிதர்கள் கலைந்து சென்றிருக்க வேண்டும். இடப்புறம் 4-5 நாய்கள் சண்டையிட்டன. ஒன்று ஊளையிட்டது. தன் பின்புறம் திரும்பினார். அங்கே கிணற்றின் பின்னால் நிழலாடியது. யாரோ சட்டென்று ஓடி ஒளிகிறார்கள். நண்பனை ஜோவை அடையாளமிட்டு எப்போதும் அவன் அழைக்கும் பள்ளி சத்தம் செய்வது காசிமின் வழக்கம். என்று அவன் ஓசை எழுப்பி பார்த்தான். பதிலில்லை. எனவே அது ஜோ அல்ல. கொஞ்ச நேரம் உற்று பார்த்தபடி இருந்தான். கிணற்றடியிலிருந்து தலை மட்டும் லேசாக வெளியே தெரிகிறது. மரத்திலிருந்து கீழே குதித்தான் காசிம். கிணற்றடியிலிருந்து அந்த உருவம் வெளியே வந்தது. காசிம், நீதானா? நான் பயந்தே போய்விட்டேன் என்றபடி சாய் பல்லவி அவன் முன் நின்றாள். அவள் கையில் கவன், ரப்பர் கல் எரியும் கருவி இருந்தது வழக்கம் போல். நீ நீ இங்கே எப்படி? காசிம் பேச்சே வரவில்லை. காசிம், ஜோ இருக்கும் இடம் எனக்கு தெரியும். காசிம், ஜோ இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என்றாள் அந்த சாய் பல்லவி. பாலடைந்த கட்டடத்தில் ஜோ பின்புறமாக ஓடினான் அல்லவா? அங்கே யாருமே கவனிக்காத ஒரு கதவு இருந்தது. கட்டிடத்தின் பின்வாயில் போல அரைகுறையாக திறந்த கதவு அது. அதைத்தான் சாய் பல்லவி கண்டுபிடித்திருந்தாள். அந்த இடத்திற்கு சாய் பல்லவி காசிமை அழைத்துச் சென்றார். கதவின் ஒருக்களிற்று இருந்த இடுக்கின் வழியாக அவர்களால் உள்ளே போக முடிந்தது. படிகள், அவை கீழ் நோக்கி செல்கின்றன. ஒரே கும்மிருட்டு. நாய்கள் நரிகளின் ஊளையிடும் சத்தம் திடீரென்று மிக அருகே கேட்பது போல் இருந்தது. காசிமின் காலில் ஏதோ இடறியது. குனிந்து காசிம் அதை கையில் எடுத்தான். இருளிலும் அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. அவனுடைய சொல்வேட்டை பதிவு நோட்டு புத்தகம். எனவே ஜோ இங்கேதான் எங்கேயோ இருக்கிறான். புகை போல இருந்த அந்த இடுக்கில் ஒரு ஜன்னலில் போய் அவர்கள் முட்டி கொண்டிருந்தார்கள். உள்ளே ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. இங்கே உடைந்த நாற்காலி மீது அவன் நண்பன் ஜோ கை கால்கள் கட்டப்பட்டு வாயில் துணி கண்களையும் கட்டியிருந்தார்கள். அடைக்கப்பட்டிருந்தான் அவன். ஜோ, காசிம் என அழைக்க வாய் திறந்தான். சாய் அவனது வாயை பொத்தினான். யாரோ பேசுவது கேட்டது. அவனை பள்ளி சத்தமும் கூட போட அவள் விடவில்லை. காசிம் ஒத்துழைத்த போதும் அவனுக்கு இதயம் வேகமாக துடித்தது. 2 பேருக்குமே வியர்த்து கொட்டிருந்தது. அச்சத்தின் உச்சத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் தன் நண்பன் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதே அவனுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. யாரோ பேசுகிறார்கள். இன்று அமாவாசை, மயான பலி கொடுக்கும் நாள் என்றது உயர்ந்த ஜடாமுடி உருவம். அந்த இளம் வெளிச்சத்தில் அந்த ஜடாமுடி உருவத்தை பார்ப்பதற்கே பயமாக இருந்தது. காட்டு கருப்பு இன்று வரும் அல்லவா என்றது மற்றொரு குரல். 6 லட்சம் செலவு செய்திருக்கிறேன் என்றார்கள் அந்த பெரியவர். பணக்காரர் போல் இருக்கிறது. கவலை வேண்டாம், இன்றைய பலி உங்கள் மகளின் வயிற்றில் கருவாக முளைக்கும் என்றது ஜடாமுடி. நமக்கு பலி தயாராக உள்ளது சுவாமி. மிக கடினப்பட்டு என்னுடைய வேலையால் பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து எடுத்து வந்திருக்கிறான். எத்தனை ஆவி ஆத்மாக்களை இன்று நாம் எதிர்பார்க்கிறோம். இப்போது அந்த பெரியவரின் குரலில் நடுக்கம். காற்று, கடுப்பு, முட்டைக்கண், வெள்ளை, எரி, பிணசாமல் 3ம் ஒன்றை விட்டு ஒன்று பிரியவே முடியாதே என்கிறான் ஜடாமுடி. 3ம் வரும். 3 பேருக்குமே பலியா? நம்மிடம் ஒரு குழந்தை தானே இருக்கிறது என்றது பெரியவரின் குரல். முட்டைக்கண் வெள்ளைக்கும் கிடாதான் பலி. எரிபின சாம்பல் எப்போதுமே பச்சி பலி கேட்கும்.
ஆனால் அந்த காட்டுக்கருப்பு மனித பிஞ்சு பலி மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும். இன்று பலியிட்டால் அடுத்த 10 மாதத்தில் உங்களுக்கு வாரிசு என்றது ஜடாமுடி. அவர்கள் வாயிலை நோக்கி வருவதும் தெரிந்ததும் காசிமும் சாய் பல்லவியும் விரைந்து ஓடி வெளியேறினார்கள். எங்காவது ஒளிய வேண்டும். எங்கே ஒளிவது என்று பதட்டத்தோடு காசிம் நினைத்த பொழுது அவன் கையை பிடித்து நேராக கிணற்றடிக்கு பின்பக்கம் இழுத்துச் சென்றாள் சாய் பல்லவி. இப்போது வெளியே இருட்டிவிட்டது. கிணற்றடிக்கு அருகே சிறப்பான பதுங்கு குழி போல ஒரு இடம் இருந்தது. யாருக்கோ மயானத்தில் புதைக்க குழி வெட்டி இருக்கிறார்கள். அப்படியே விட்டிருக்கிறார்கள். சவக்குழி உள்ளே குதித்து மறைந்தார்கள். சாய் மற்றும் காசிம் இருவரும் சொல்வேட்டையாளன் ஒருவனும் கேள்வி சேகரிப்பாளரான ஒருத்தியும் உண்மையிலேயே பேய் அறைந்தவர் போல மண்ணோடு மண்ணாக படுத்து மூச்சும் கேட்காதவாறு வாயை மூடிக்கொண்டார்கள். தனது கல்லெறியும் கவன் இருக்கிறதா என்பதை மட்டும் சாய் பல்லவி தொட்டு தொட்டு பார்த்து கொண்டாள். 3 சவக்குழிகள் வெட்ட சொல்லுங்கள் என்ற ஜடாமுடியின் கரகரத்த குரல் மிக அருகே கேட்டது. மயான கொள்ளை கபாலத்திற்கு பின்புறம் அந்த குழிகளை வெட்டுங்கள் என்ற அவனது குரல் மீண்டும் கேட்டது. சொல் வேட்டையாளன் மயான கொள்ளை கபாலம் 2 சொற்களையும் முன்பே வந்தபோதே வேட்டையாடி இருந்தான். மயான கொள்ளை என்பது ஒரு திருவிழா. அது பார்வதி பரமேஸ்வரன் காலத்து கதையை மையமாக கொண்ட உணவு திருவிழா. மயான கொள்ளை என்பது என்ன? கேள்வி சேகரிப்பாளரின் குரல் குடிக்குள் கிசுகிசுத்தது. கேள்வி கேட்காமல் அவளால் இருக்க முடியாது. பூமிக்கு வந்த பார்வதி தன்னை பார்க்க வந்த சிவனுக்கு விருந்து வைத்தபோது அந்த உணவின் மீது பேராசை கொண்டு சிவனின் கழுத்து மாலையில் தொங்கிய ஒரு மனித தலை கபாலம் தன்னை விடுவித்து கொண்டு கீழே சாப்பிட வந்து விட்டதாம். அதை வைத்து ஒரு ஐதீகம், நம்பிக்கை, கபால பூஜை, அதுவே மயான கொள்ளை என்கிறான் சொல்வேட்டையாளன். பெரிய கபால சிலை ஒன்று இந்த பூசைகள் நடக்கிற இடுகாடுகளில் அதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கும். சொற்களை சேர்ப்பது சரிதான் காசிம். ஆனால் ஒரு இக்கட்டான தருணத்தில் மிக சரியான ஒரு கேள்வியை எழுப்புவது முக்கியமில்லையா என்றாள் சாய் பல்லவி. இதுவரை பதில் தெரியாத கேள்விகள் என்றால் எனக்கு சம்மதமே என்று காசிமும் கிசுகிசுத்த பொழுது அருகிலேயே யாரோ மண்ணை தோண்டும் சப்தம் கேட்டது. மண்வெட்டி கடப்பாரை 3 சவக்குழிகள். ஐயோ பல்லவி, நம் ஜோவை பலி கொடுக்க போகிறார்கள். இப்போது என்ன செய்வது? காசிம் அழுகிறானா என்ன? நம்மிடம் கைபேசி கூட இல்லை காசிம். நாம் இந்த குழியிலிருந்து இப்போது நகர்ந்தாலே ஆபத்து தான் என்றாள் சாய். அவள் குரலில் ஏக நடுக்கம். ஜோவை நினைத்தால் அந்த இருண்ட குகையில் நண்பன் ஜோ கடந்த 14 நாட்கள் அடைபட்டு கிடக்கிறான். அவனும் அசைவே இல்லை. இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். அவன் அந்த கதவீடுக்கு வெளியே உள்ளே சென்று விட்டான். உள்ளே யாரோ அன்று குழந்தை வலிக்கு திட்டமிட்டு இருக்க வேண்டும். அதை அவன் பார்த்து விட்டான், கேட்டு விட்டான். எனவே அவனையும் பிடித்து அவர்கள் கட்டி போட்டு விட்டார்கள். ஒருவேளை அவனே கூட இன்றைய பலியிடுதல் போகும் உயிர் விடப்போகும் ஒருவராக கூட இருக்கலாம் அல்லவா? எப்பேற்பட்ட ஜோ! பள்ளி துளிர் மன்ற கூட்டங்களை ஓடி ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தி காட்டும் அற்புத மாமனிதன் ஜோ. அவனை எப்படி வீழ்த்தினார்கள்? காசிம் தன்னையும் அறியாமல் கண்ணீர் விட்டான். அது சரி சாய் பல்லவி. பிறகு காசிம் கேட்டான், நான் என் நண்பனை தேடி வந்தேன், நீ எதற்கு இங்கே? என் கேள்விகள் காசிம். அவைகளுக்கு விடை தேடி வந்தேன். ஜோவை பேய் பிடித்தது உண்மையா? இது முதல் கேள்வி. பேய் இருப்பது உண்மையா? இது 2வது கேள்வி. நான் விடைகளை தேடி இன்று அடையாமல் விடமாட்டேன் என்றாள் சாய் பல்லவி, கேள்வியின் நாயகி. முதல் கேள்வி ஏற்கனவே புஷ். ஜோவை பிடித்திருப்பது பேயல்ல, மனிதர்கள் என்றான் காசிம். நாம் எப்படியாவது அவனை மீட்க வேண்டும் என்றான் சாய் பல்லவி பதட்டத்தோடு. ஆனால் நாம் நள்ளிரவு பலிக்கு காத்திருப்பது தவிர இப்போது வேறு வழி இல்லையே. எப்படியும் ஜோவை இங்கு அழைத்து வருவார்கள் என்றான் காசிம். அப்போது நாம் எதையாவது செய்து காப்பாற்ற வேண்டும், முயல வேண்டும் என்றார் சாய் பல்லவி. உன் 2வது கேள்விக்கும் அப்போது பதில் கிடைத்துவிடும் என்றான் காசிம். கேள்வி சேகரிப்பவர்கள் சாய் பல்லவியும் ஒரு சொல் வேட்டையாளனும் பேய்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வது என்று முடிவு செய்து காத்திருக்க தொடங்கினார்கள். பதுங்கு குழியாக மாறிப்போன அந்த சவக்குழியில் நம் 2 நண்பர்கள் மட்டுமல்ல, பூச்சிகள், எறும்புகள், பல்லிகள், தவளை என சில சிறு விலங்குகள், உலகத்து உயிர்களும் கூட இருந்தனவாம். அவற்றின் தொல்லைகளை நமது நண்பர்கள் மௌனமாக ஓசையின்றி சகித்து கொள்ள வேண்டியிருந்ததாம். நம்ம வீட்டில் இருந்தவர்கள் சடங்கு நடத்தாவிட்டால் அவர்கள் பேயாகி விடுவார்களாம். சாய் பல்லவியின் கேள்வி கணைகள் ஓயவே இல்லையாம்.
ஆனால் சொல்வேட்டையாளர்கள் பதில் சொல்லும் விதமே தனிதான். மூதாதையர், சந்ததி என்ற 2 சொற்களும் அலாதியானவை என்றான் காசிம். சொற்கள் அதுதான் உலகின் இயங்கு சக்திகள். மூதாதையர் மர்மமான விஷயம். 3 தலைமுறை வரை சிக்கல் இல்லை. உதாரணமாக, உனக்கு பெற்றோர் அவர்கள் 2, அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் 2. எனவே தாத்தா பாட்டி உனக்கு 2+2 4 பேர். அதற்கு மேல் உன்னுடைய கொள்ளு தாத்தா பாட்டி 8 பேர். அதற்கு மேல் 16 பேர். பிறகு 32. இப்படி வந்து கொண்டே இருக்கும் அல்லவா? இன்னும் ஒரு படி மேலே போனால் 64 பேர். 6க்கு சடங்கு செய்வது எல்லா நாட்களும் சடங்குகளாகிவிடுமே என்றான் காசிம். அதென்ன காட்டு கருப்பு? அடுத்த கேள்வி சாய் பல்லவிடமிருந்து வந்துவிட்டது. ஆனால் மிக குறைந்த சப்தத்தில் கிசுகிசு என்றே அவர்கள் உரையாட முடிந்தது. சொல்வேட்டையாளன் அந்த கும்மிருட்டில் புன்னகைப்பதை மட்டும் சாய் பல்லவி காணவில்லை. 2 சொற்கள் பல்லவி. அது காட்டு கருப்பு அல்ல, காற்று கருப்பு. காட்டு கருப்பா? ஆவி என்றால் தூய ஆவியாம். தீய ஆவிகள் உண்டாம். தீமை ஏறிட ஏறிட வெண்மை பழுப்பாகி கருத்த நிறம் வந்து விடுமோ? அது கருப்பு நிறத்தை அடைகிறதாம். காட்டு கருப்பு அல்ல. இரவில் காட்டில் இந்த கருப்பு பேய்கள் நடமாடும். ஆமா, எனவே அவை காற்று கருப்பு என்றான் வேட்டை நிபுணன். திடீர்னு அப்போது அங்கே வெளிச்சம் லேசாக சூழ்ந்தது. கபால சிலை அருகே சலசலப்பு. மிக மெல்ல நிமிர்ந்து அவர்கள் குழியை விட்டு எட்டி பார்த்தார்கள். சற்று தொலைவில் ஏக தடபுடலாக பூஜைக்கு ஓமகுண்டம் அது இதுன்னு தயாராகி கொண்டிருந்தது. மொத்தம் 6 பேர் இருந்தார்கள். அனைவருமே ஜடாமுடியின் ஆட்கள் என்பதுதான் தெரிகிறது. நேரம் செல்ல செல்ல ஒவ்வொன்றாக வந்து இணைந்தனர். உம்மிருட்டில் சவக்குழியில் பதுங்கியிருந்த தன் நண்பர்கள் வெளியே தெரியவில்லை. பணக்காரரின் மனைவி, அவரது தாய் ஓமகுண்டம் அருகே அமர்ந்தனர். ஜடாமுடி அவரது உதவியாளர்கள் தனிவரிசை ஓமகுண்டம் வளர்த்தார்கள். சாம்பலை இப்படியும் அப்படியுமாக வீசி வீச்சு வீச்சென்று கத்துகிறான் ஜடாமுடி. பிறகு அவனுக்கு சாமி வேற வந்துவிட்டது. ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்றார் சொல்வேட்டையாளன். இது ஒரு வகை அதீதமான நோயாம். போய் என் பழியை இழுத்து வா என்றானாம் ஜடாமுனி. கத்துகிறான். சற்று நேரத்தில் ஒரு ஆட்டுக்கிடா, பெரிய சேவல், துணியில் கட்டிய குட்டி குழந்தையை இழுத்து வந்தார்களாம். ஆனால் கைகள் கட்டப்பட்டு ஜோ அதன் பின்னால் இழுத்து வரப்பட்டான். அவன் சோர்ந்து போயிருந்தான். ஒரு மூலையில் மரத்தில் அவனை கட்டினார்கள். உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு விட்டாய். உன்னை உயிரோடு ஒருபோதும் நாங்கள் தப்ப விட முடியாது என்று ஜடாமுடி கத்துவதை அவர்கள் கேட்டார்களாம். நீங்கள் சொல்வது சட்டப்படி குற்றம், நிறுத்துங்கள். ஜோ எவ்வளவோ சொல்லி பார்த்தான். பொதுவாக நண்பன் காசிம் தன்னை அழைக்கும் பள்ளி சத்தத்தை இப்போது ஜோ கேட்டான். அற்புதம்! உடனே அவனும் பள்ளி சத்தம் எழுப்புகிறான். சற்று நேரம் இருபுறம் என்று கேட்டது. பிறகு சட்டென்று ஜோ தனது வேட்டையாளன் வேலையை தொடங்கினான். காம்பவுண்டு டிஸ்பர்ஷன் என்று சத்தமாக சொல்கின்றான் ஜோ. குழியில் இருந்த காசிம் கிசுகித்தான். சூப்பர், இணைந்து செயல்படுவோம் என்ற அர்த்தம் என்றான். பள்ளி வேதி ஆய்வகத்தில் அவர்கள் வேட்டையாடிய சொல் இது. 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்கள் இணைந்து வேதிவினை புரிதல் என்பதற்கான சொல் அது. காம்பவுண்டு டிஸ்பர்ஷன். அதற்கு பதிலாக காசிம் பதிலாக அனுப்பினான். சற்று பெரிதாக வேதம் ஓதினான் ஜடாமுடி. அக்னிகுண்டத்தில் எதையோ பலத்தோடு வீசி எறிந்தான். அது விஷுக்கென்று தீப்பற்றியது. ஜோவின் குரல் மீண்டும் ஒலித்தது. கேம் பார் என்றான். கற்பூரம் 179 டிகிரி வெப்பநிலையில் தூளாக்கி தீயில் வீசினால் கற்பூரம் மிக ஆற்றலோடு எரியும். காசிம் சொன்னான். இப்போது பலியிட ஆட்டுக்கிடாவை இழுத்து வரச் செய்தான் ஜடாமுடி. 1,00,000 தட்டில் வையுங்கள் என்ற மிரட்டியதும் செல்வந்தர் கத்தையாக பணத்தை அதன் மீது வைத்தார். முட்டை கண் வெள்ளையா, வெளியே வாடா, உனக்கு கிடா வெட்டு. ஜடாமுடி அலறியபடி சாமியாட்டம் ஆடினான். பாவம், கிடாவை பெரிய கோடாரி கத்தியால் வெட்ட எத்தனித்தார்கள். அது பரிதாபமாக கத்தியது. அப்போது ஜோ என்னும் சொல் வேட்டையாளன் வெளிப்பட்டான். ஜெவு டிராமாடிக்யூ என்றான் ஜோ. இது பிரெஞ்சு சொல். சாய் பல்லவி அனைத்தும் நாடகம், வெறும் நடிப்பு என்று பொருள் என்று காசிம் கிசுகிசுத்தான். பிறகு மீண்டும் இவை அவர்கள் நூலகத்தில் வேட்டையாடிய சொற்கள். மாவட்ட நூலகத்தில் அவர்கள் பிரெஞ்சு மட்டுமல்ல, இத்தாலிய மொழி, இந்தி மொழி என பல மொழிகளின் சொற்களை வேட்டையாடியிருந்தார்கள். பிறகு திடீரென்று ஜோ 3 சொற்களை சத்தமாக வீசினான். ஆம்ஜிகோ, பெர்பேவரி
வெய்மி புரோவெரி, சத்தமாக கத்தினான் ஜோ. இவை இத்தாலிய சொற்கள். சாய் பல்லவி. நண்பா வெளியே வா என்று அர்த்தம் என்றான் காசிம். சாய், நான் மட்டும் வெளியே போகிறேன், நீ ஒளிந்திரு. சமயம் பார்த்து வெளியே வா, சரியா என்றபடி குழியிலிருந்து வெளியே வந்தான் காசிம். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், அவன் சத்தமாக கத்தினான். ஒரு நொடி அவர்கள் செய்வதறியாது ஸ்தம்பித்து போனார்கள். ஆனால் உடனடியாக ஜடாமுடி சமாளித்து கொண்டு காசிமை கிட்டத்து வேறு ஒரு மரத்தில் கட்டி வைத்தான். காசிம் எந்த முரண்டும் பிடிக்கவில்லை. தன் நண்பனோடு இணைந்ததில் அவனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இனி இறந்தால் இருவரும் இணைந்து இறந்து போவதற்கு கூட அவன் தயாராக இருந்தான். சார், சாமியார் சார், இது நமக்கு பாதுகாப்பானது சார். அந்த செல்வந்தர் ஏதோ சொல்ல முயன்றார். வாயமுடு, மயான காரியத்தில் குறுக்கிட்டால் நீயும் ரத்தம் கக்கிச்சாவாய் என்றான் ஜடாமுடி சாமியாடியபடி. அவன் மேலும் பல வகையான நடித்தான். திடீரென்று பேய் பேய் என்று யாரோ அலறினார்கள். ஐயோ, பேயா பேயா என்று கூப்பாடு போட்டார்கள் பலர். காட்டு கருப்பா, கோபம் காட்டாதப்பா, பழி தயாரப்பா. அப்படியே விழுந்து கும்பிட்டார்கள் ஜடாமுடியும் சீடர்களும். அங்கே கருப்பு, வெள்ளை மற்றும் சாம்பல் நிறத்தில் 3 பேய்கள் இருளில் ஒளி வீசியபடி வானத்தை நோக்கி பறக்கத் தொடங்கின. முட்டை கண்கள் காற்றில் அசைந்தபடி அவை மேல் நோக்கி பறந்து கொண்டிருப்பது எல்லோரையும் நடுங்க வைத்தது. ஒருவேளை பேய்கள் இருப்பது உண்மையா? காசிம் கூட கலங்கி போனான். ஜோ சத்தமாக சிரித்தான். சொல் வேட்டையாளன் ஒருவனின் அற்புத தருணம் இது. ஆமாம், அற்புத தருணம் இதுதான். ஜோ உறக்க சிரித்தபடி 3 சொற்களை விடுவித்தான். 3மே தூய தமிழ் சொற்கள். உளங்கூர்தி, ஊதுபை, நீரக வாயு என்றான் ஜோ. எல்லாம் தமிழ் வகுப்பில் வேட்டையாடிய சொற்கள். உளங்கூர்தி என்றாலும் ஊதுபை என்றாலோ அது பலூனை குறிக்கும். நீரக வாயு என்பது ஹைட்ரஜன் வாயு, ஹைட்ரஜன் அடைத்த பலூன்கள். உடனே புரிந்து கொண்டான் காசிம். பலூன்களின் மீது மெல்லிய துணியை கருப்பு, வெள்ளை, சாம்பல் நிறத்தில் போட்டு நூலை மறைத்து வான் நோக்கி முக்கி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது மீண்டும் ஜோவின் குரல் வெள்ளி நைட்ரேட் என வெளிவந்தது. வெள்ளி நைட்ரேட் அப்பி இருக்கிறார்கள். இருளில் ஒளிரும் பலூன்களில் இருந்து ஒளி வருகிறது. இப்படித்தானா? ஹைட்ரஜன் வாயு பலூன் என்பதால் அவை மேல் நோக்கி செல்கின்றன. இது பேய் போல உள்ளது. பலூன், பேய் பலூன். பேய் கவனில் வைத்து கல்லறிந்தால் சாகும் பேய் என்று சத்தமாக கூறினான் காசிம். பலூன், பேய், கவன்கள், பலூன், பேய். அவ்வளவுதான். குழியில் பதுங்கி சாய் பல்லவி தனது கவனை எடுத்து ரப்பரில் கல்லை வைத்து குறி தவறாமல் இடித்தனுப்பினாள். முதலில் காட்டு கருப்பு படால் என்று வெடித்து புஷ்சென்று விழுந்தது. பிறகு அடுத்தடுத்து வெள்ளை பேயும் சாம்பல் பேயும் வெடித்து சிதறி கீழே விழுந்தன. டேய்! ஜடாமுடி ஆத்திரத்தோடு எழுந்த பொழுது டுமில் டுமில் என்ற சட்டம். யாரோ வானை நோக்கி சுடுகிறார்கள். சுற்றிலும் காவல்துறை நின்று கொண்டிருந்தது. அறிவியல் ஆசிரியர் முருகானந்தம் சார் ஜோவின் கட்டையும் பிறகு காசிமின் கட்டையும் அவிழ்த்தி விட்டார்கள். ஜோவின் பெற்றோர்கள் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டார்கள். காசிமின் தாய் அவன் அருகே சென்று அவனை முத்தமிட்டார். என் மகனை காப்பாற்றி விட்டாய் தம்பி. ஜோவின் அப்பா காசிமை பாராட்டினார். முதலில் கள்ளக்குறிச்சி, பிறகு ராம்நாடு, இப்போது இந்த ஊர். குழந்தைகளை பலியிடும் கொலைகார சாமியாரே, இப்போதாவது பிடிபட்டீரா? இன்ஸ்பெக்டர் கத்தினார். இந்த குழந்தைகள் உங்களை பிடிக்க உதவினார்கள் என்றார். அறிவியல் இயக்கத்தின் 2 மேடம்கள் அங்கே நின்றிருந்தன. படுபாவிகளா, பேயின்னு சொல்லி ஊரை ஏமாத்துறீங்களா? எங்க துளிர் இல்ல சிறுவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியாதுடா என்றார் சரளா மேடம். சொல் வேட்டையாளர்களே அவர் நினைத்து கொண்டார். பாக்கிய மேடம் குழியிலிருந்து சாய் பல்லவியை தூக்கி அற்புதம் அற்புதம் என்று கை குலுக்கினார். சாய் பல்லவியை நோக்கி அறிவியலாசிரியர் ஓடிய போதுதான் தெரிந்தது அதுதான் அவளுடைய தந்தை என்று. நாங்கள் பக்திக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் பக்தி என்னும் பெயரில் நடக்கும் மோசடிகளை நாங்கள் அறிவியல் ரீதியில் பொய் என்று நிரூபித்து தோலுரைப்போம். குழந்தைகளை பலியிடுவது போன்ற கொடூர மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே எங்கள் நோக்கம் என்றார் பாக்கியம் மேடம். சாரி காசிம், நான் என் உறவினர் வந்ததற்காக வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனால் நீ வீடு செல்லவில்லை என்பதை பிறகு அறிந்தேன். வந்து பார்த்தால் அந்த மரத்தடியில் உன் செருப்பு மட்டும் இருந்தது. நீ எங்கே என்று தேடினேன். உடனே காவல்துறை மற்றும் அறிவியல் இயக்கத்தின் நண்பர்களுடன் திரும்பி வந்தேன். ஆனால் சமயம் பார்த்து நாங்கள் பிடித்தோம் என்றார் அறிவியல் ஆசிரியர் முருகானந்தம் சார். முழு மோசடி கும்பலும் கைது செய்யப்பட்டு கைக்குழந்தை மருத்துவமனையில் உரிய தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது.
சொல் வேட்டையாளர்கள் மற்றும் கேள்வி சேகரிப்பவர்கள் இவர்கள் பத்திரிகையாளர்களால் அறிவியலின் குழந்தைகள் என்று பாராட்டப்பட்டனர். அறிவியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு குழந்தைகள் பலியிடுவதையும் தடுத்து காட்டிய 3 அறிவியலின் குழந்தைகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டி, இந்த சம்பவம் அனைவருக்கும் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று அதை ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று முடிவு செய்தாராம். அதுதான் இப்போது உங்கள் கையில் இருக்கும் இந்த புத்தகம். இந்த புத்தகம் என்ன புரிகிறதா? இந்த புத்தகம் கற்றல் என்பது இயல்பான உரையாடலை ஊக்குவிப்பது. கற்றல் என்பது ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை கேட்கும் மனப்பாங்கை உருவாக்குவது. இவை இரண்டும் இயல்பாக கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும்? மூட நம்பிக்கையை போக்கும், அறிவியல் மனப்பான்மையை நமக்கு மேலும் மேலும் விஸ்தரிக்கும். காசிம், ஜோசப், சாய் பல்லவி இவர்கள் மூவருமே அரசு பள்ளி மாணவர்கள். காசிம், ஜோசப் இணைபிரியா நண்பர்கள். சொற்களை வேட்டையாடி சொற்களை விளையாடி மகிழ்வதில் சிறந்தவர்கள். அந்த சிறுவர்கள் ஓடி ஓடி சொல் வேட்டையாடும் போது நாமும் அவர்களோடு சேர்ந்து அந்த சொற்களை ஆட்டையை போட்டு விடுகிறோம். அவர்கள் சொல் விளையாட்டில் அவர்களுக்கு எத்தனை வகையான சொற்கள் சொந்தமாகிறது நினைத்து பார்த்தால் பிரமிப்பு கூட ஊட்டமும். கோடிக்கணக்கில் சொற்கள், அதுவும் மனதில் குவிந்து கிடந்தாலும் கேள்வி கேட்கும் மனதை வளர்த்து கொள்ளும் முக்கியம் என்பதை சொல்லும் பாத்திரம் இந்த சாய் பல்லவி. இவை இரண்டும் இணையும் புள்ளியில் ஏற்கனவே தெரிந்த விடைகளை கேள்விகள் மூலம் தேடுதல் எப்படி ஒரு கட்டத்தில் சுவையற்றதாக மாறிவிடுகிறது என்பதையும் ஐஷா நடராஜன் அவர்களின் இந்த கதை சுவைபட நமக்கு கூறுகிறது. இதனை கூறியவர் என் மணி அவர்கள், முன்னாள் மாநில தலைவர், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். என்ன, இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இல்லை நான் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை கண்டிப்பாக படிங்க. இந்த புத்தகத்தோட விலை வெறும் 30 ரூபா தான். ரொம்ப அறிவியல் புத்தகம். அறிவியலோட குழந்தைகள் அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்ற புத்தகம். ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காரு இந்த ஆயிஷா நடராஜன் அவர்கள். இது ரொம்ப சிறப்பான புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த புத்தகத்தில் வர அந்த 3 கேரக்டரையும் ரொம்ப அழகாக அவரை சித்தரித்து சொல்லியிருக்காரு. நீங்களும் இந்த புத்தகத்தினுடைய செல்லுங்க. நன்றி, வணக்கம். என்ன, இந்த புத்தகத்தை படிக்கிறீங்களா? சிறப்பு. கேட்டது புரிஞ்சிச்சா? நன்றி.